கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்த ஏற்றப்பன் இன்று எவ்வளவு உயர்வான இடத்தில் இருக்கிறார். ஏற்றப்பொருத்திற்கு 19 கிராமங்களை பரிசளித்திருக்கிறோம். அது மட்டுமா, எங்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் சீமசோப்பனமாக இருந்த அந்த கட்டபொம்மனை கயத்தாரில் புளிய மரத்தில் தூக்கிலிட்டு கொன்றுவிட்டார். ஏற்றப்ப மகாராஜா மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டார். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கும் மாத சகோதரருக்கும் அப்படி என்ன கோபம்? கோபம் அல்ல கர்னல், ஆதங்கம். நம்பிக்கையான நண்பனாகத்தான் நானும் இருந்தேன். மருது பண்டிகைகளுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தேன். ஆனால் சின்ன மருதுவோ மெல்ல மெல்ல என்னை உளவு பார்க்க ஆரம்பித்தார். என் சொந்த விஷயங்களை கூட கண்காணிக்க ஆரம்பித்தார். நம்பிக்கையானவனை தொடர்ந்து ஒருத்தர் நம்பிக்கையால் நடந்து கொண்டால் ஒரு சமயத்தில் விசுவாசமே வெளியாக மாறி வேறு திசையாக மாறிவிடும். இப்படித்தான் பல நண்பர்களும் பகைவர்களாவது உண்டு. எனவேதான் பொறுத்திருந்து பார்த்து பொங்கி எழுந்து உழைத்து கெட்ட பேர் எடுப்பதை விட இப்படி ஒரு முடிவு எடுக்கும். வெரி குட். பிறந்தது முதல் மாற்று சகோதரருக்கு விசுவாசமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இந்த ஆங்கிலேயருக்கு பரம விசுவாசியாகி விட்டீர்கள். அப்படித்தானே? விசுவாசம்? எது விசுவாசம் கர்னல்? குத்தடிமையாக வாழ்வதற்கு பேர் விசுவாசமா? கர்னல், அன்பு காட்டலாம், ஆனால் அடிமையாக வாழ முடியாது. இரக்கம் காட்டலாம், ஆனால் ஏமாந்து விடக்கூடாது. பணிவாக இருக்கலாம், அதற்காக கோழையாக வாழ முடியாது. அதனால்தான் இப்படி ஒரு முடிவு. அந்த தோள்களை விட இந்த துப்பாக்கியை மேலின்று உங்களை நாடி வந்திருக்கிறேன். Very good, my dear friend. இங்கு உழைக்க தெரிந்தவர்களை விட பிழைக்க தெரிந்தவர்களே மேலானவர்கள். கத்தையன், நீங்கள் பிழைக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் உங்களை தேச துரோகி என்று தானே கூறுவார்கள் என்று எப்பொழுதாவது பண்ணியதுண்டா? நாடாம் நாடு. இந்த நாடு என்னை பற்றி கவலைப்படாத போது நான் என் நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும். கர்னல், வாழ்க்கை என்பது ஒரு முட்டு மாதிரி. அது உதிர்வதற்குள் மறந்து விட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் மாதிரி. அது கிழிவதற்குள் படித்து விட வேண்டும். நீர் குமிழி வாழ்க்கைக்கு இங்கே நிலைத்து நிற்க போவது யாரும் இல்லை. ஆனால் இருக்க போகின்ற ஒவ்வொரு வினாடியும் இன்பமாக வாழ்வது எப்படி என்று சிந்திப்பவனை புத்திசாலி. நாடு, தேசம், விசுவாசம் என்று பேசிக் கொண்டிருந்தால் நாம் சுகமாக வாழ முடியாது. அவன் வாழ்க இவர் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தால் நான் வாழ்வது எப்பொழுது சிந்தித்து முடிவில் மருது பாண்டியர்களை எதிர்ப்பது என்று வந்துவிட்டேன். Very good, my dear friend. வாழ்க்கையோட யதார்த்தத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கட்டும். My dear friend, இப்பொழுது திருப்பத்தூர் கோட்டை, சிவகங்கை கோட்டை இரண்டுமே நம் கையில் இல்லை. ராணி வேலு நாச்சியாரோ கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அதற்கான பதிலை நான் கூறுகிறேன் கர்னல். சிவகங்கை சீமையை ஆள வேண்டும் என்று கனவில் மிதந்து கொண்டிருக்கும் பாளையக்காரர் மருது சகோதரர்களை மண்ணை கவிழ்த்து மன்னனாக துடிப்பவர், நமக்காக எந்த விதத்திலையும் முதல் செய்யக்கூடியவர். அவர்தான் படமாத்தூர் உடையத்தேவர்.